ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி என்ன வீடியோலன்னா, நான் ஷார்ட்ஸில் மல்லிகைப்பூ பூத்திருக்க செடியெல்லாம் காமிச்சிருந்தேன். அது 2-3 வகை வெரைட்டி நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, இந்த பிளான்ட் கட்டிங் கிடைக்குமான்னு. சரி, போய் அதை பதியன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதான் போட போகிறோம். நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு கட்டிங் இது செடி வேணும்னு கேட்டிருக்காங்க. சரி, அதுக்காக இன்றைக்கி பதியன் போட்டுடலான்னு ஒரு கையில் நான் ஃபோன் பிடிச்சிக்கிட்டே எடுக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ இதாக இருக்கும். கொஞ்சம் ஆனால் எடுத்திருக்கேன், நல்லா தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளை வந்துச்சு, கீழே தரையில் இருந்துச்சு. அதை அப்படியே மண் கொஞ்சம் வெட்டிட்டு அதில் செடியை வளைச்சி வச்சு அது மேலே மண்ணை வச்சு நம்ம அப்படியே பதியன் போட்டுடணும். செடி அந்த கிளை மேலே தூக்கிட்டு வராமல் அதை வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி அழுத்தி நல்ல மண்ணை வெட்டிட்டு அதில் செடியை வச்சு அந்த மண்ணை வச்சு மூடிட்டா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது தனியாக வேர் விட்டு தனி செடியாக வந்துடும். அது மாதிரி போட்டிருக்கேன் நான் முன்னாடி. சரின்னு அது மாதிரி வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு போட்டிருக்கேன். அதை ஒருத்தவங்க கேட்டிருக்காங்களா, சரி அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் போட்ட வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. சரி, அது கொடுப்போன்னு சொல்லிவிட்டு அதை இன்றைக்கி பதியன் போட்டாச்சு. அதை மண்ணை வச்சு மூடிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தெளித்து வச்சிடணும். இங்கே ஏற்கனவே காலையில் செடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சது ஈரமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் இன்றைக்கி வெயிலில் காயாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு மண்ணை வச்சு மூடிட்டு அது மேலே கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு தண்ணியும் அதில் தெளித்து விட்டுட்டேன். அப்போ தான் பார்த்தேன் இன்னொரு செடியும் கிளை கீழே இருந்துச்சு. அதில் நிறைய அரும்பும் இருந்துச்சு. சரி, அதையும் இன்னொரு பதியன் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டிருக்கேன், பாருங்கள். அப்புறம் வேறு யாருக்காச்சும் வேணும்னாலும் சொல்லுங்கள். இது கிளையாகவும் நான் இந்த பிளான்ட்டு பேக் இருக்கும்ல, நிறைய கவர்லாம் இருக்கும்ல, அதெல்லாமும் வாங்கி வச்சுருக்கேன். அதிலெல்லாமும் மண்ணை நிரப்பிட்டு கிளையாக கட் பண்ணி வச்சா வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கி வச்சுருக்கேன். இது நல்லா வந்துச்சுன்னா அதுவும் ஒரு கிளை 2 கட் பண்ணி வச்சுட்டு அதில் நல்லா வந்ததுன்னா அதுவும் கட்டிங் போட்டு வைக்கலான்ட்ருக்கேன். யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் இதேமாரி இப்போ இவங்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அதேமாரி உங்களுக்கெல்லாமும் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் அதையும் போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் நான் முன்னாடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இதோட பூ எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு, அதையும் வேணாலும் போய் பாருங்கள். இன்றைக்கி 2 கட்டிங் பதியன் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் மேல் அந்த பேக்கெட் இருக்கும்ல, அதில் மண் நிரப்பி கிளையும் கட் பண்ணி வைக்க போகிறேன். வச்சுட்டு பார்ப்போம் நல்லா வருதான்னு. வந்திருந்தால் இன்னும் யாராவது கேட்டாலும் கொடுக்கலாம்ல, அதனால் கட் பண்ணி வைக்கலான்ட்ருக்கேன். நம்ம தண்ணி தெளித்து வச்சுட்டு இருந்தோன்னா நர்சரியிலலாம் வச்சுருக்காங்கல்ல, அதேமாரியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி இந்த பிளான்ட்டெல்லாம் கட் பண்ணி வேர் விடுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பதியன் போட்டால் கண்டிப்பாக வேர் விட்டுரும். இதில் 2 கிளை இன்றைக்கி பதியன் போட்டிருக்கேன். அது மாதிரி இதில் நிறைய குப்பைமேனி செடியெல்லாமும் நிறைய வந்திருக்கு பாருங்கள். அதெல்லாமும் நம்ம வீட்டில் கிடைக்கிறத வச்சு அதெல்லாம் இன்றைக்கி நிறைய இதில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, குப்பைமேனி செடி இலையெல்லாம் அதெல்லாமும் கட் பண்ணிவிட்டு பவுடர் ரெடி பண்ணி வேறு எதில் அதில் பயன்படுத்தலான்னு நினச்சிட்ருக்கேன். அதையும் பார்க்க